College of Arts and Science. For admission details, click the link in description. பார்த்து முடிச்ச CSK vs RCB மேட்ச்ல நீங்க பார்க்க மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மேட்சோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டூப்ளெசில கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டாங்க. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழனுண்டு வாழ வைக்க அப்படிங்கிற மாதிரி அன்பை வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் மேட்ச் RCB-க்காக விளையாண்டாரு. சோ 150வது பிளேயரா வந்து ஆயிருக்காரு. சோ RCB-க்காக விளையாண்ட 150வது பிளேயர் வந்து ஹேசல்வுட் தான். அண்ட் லாங்ல ஃபீல்டிங் பண்ணும்போது மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலை தடுத்திருந்தாரு. அது 4 or 6 சொல்லிட்டு பயங்கரமான கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. பட் மேக்ஸ்வெல்லே அந்த பாலை தடுத்ததுக்கு அப்புறமா 4 அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டியிருந்தாரு. ரொம்ப ஜென்யூனா இருந்துருந்துச்சு அது பாக்குறதுக்கே. அண்ட் டூபே மேட்சுக்கு நடுவுல வந்து பேட்டை மாத்திருந்தாரு. அப்ப வந்து அவர் மாத்தினது பேட்டை மட்டும் இல்ல மேட்சையும் தான் அப்படிங்கிறது புரிஞ்சு. ஏன்னா பேட்டை மாத்தினதுக்கு அப்புறமா தான் 6-4 போட்டு பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. சிராஜ் வந்து உத்தப்பா வந்து ஒரு அவுட் பண்ணியிருந்தாரு. அவுட் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. உத்தப்பாவும் பாத்தீங்கன்னா பாதி தூரம் வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அது நோ பால் அப்படின்னு தெரிஞ்சு. அண்ட் சிராஜோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கே ரொம்ப கவலையா இருந்துருச்சு. அண்ட் ஆகாஷ் தீப் அவருடைய ஓவரை அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சுட்டு இருக்கும்போது சிராஜ் வந்து போயிட்டு அவருக்கு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ராத் தம்பி ஃபீல் பண்ணாத அண்ணன்லாம் எவ்வளவு வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அவங்க மைண்ட் வைஸா யோசிச்சு பார்க்கும்போது. அண்ட் சோகம் என்ன அப்படின்னா அவர் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஆகாஷ் தீப் போட்ட பால்ல வந்து பயங்கரமா CSK வந்து அடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து ஒரு சூப்பரான ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா மேட்ச்ல ஃபாஸ்டஸ்டா போட்ட 5 பால் அந்த லிஸ்ட்ல 5 இடத்துலயுமே வந்து முகமது சிராஜ் தான் இருந்திருந்தாரு. இந்த மேட்ச்ல 5 ஃபாஸ்டஸ்ட் பாலுமே முகமது சிராஜ் போட்டதுதான். இதை வந்து ஆல்ரெடி கடைசியா நடந்த மேட்ச்லயுமே வந்து முகமது சிராஜ் பண்ணியிருந்தாரு. என்னதான் ரன்ஸ் நிறைய கொடுத்திருந்தாலுமே இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் அப்பப்போ பண்ணிடுறாரு. அண்ட் மேட்சோட கடைசி ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து விளையாண்ட ஒரு பால் வந்து வைட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வைடு கிடையாது, கால்லயோ பேட்லயோ வந்து பட்டு இருந்துச்சு. பட் அம்பையர் வந்து மாத்தி வந்து டிசிஷன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் உத்தப்பா சிவம் டூபே 2 பேரும் சேர்ந்து 165 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. இந்த சீசன்ல ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்து இதுதான். ஆல்சோ சிராஜ் வந்து இன்னொரு மோசமான ரெக்கார்டும் பண்ணிருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீமே டெத் ஆகிற அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா 7 ஓவர் போட்டு 107 ரன் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட. பட் விக்கெட்ஸ் வந்து எதுவுமே எடுக்கல. அண்ட் RCB பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு பிளாக் கலர்ல ஆர்ம் பேண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷல் பட்டேல் அவருடைய சிஸ்டர் வந்து ரீசெண்டா இறந்திருந்தாங்க. அதனால வந்து அவர் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட இருக்கிறதுக்காக மேட்சஸோ ஆடாம கிளம்பிட்டாரு. அந்த ஒரு இன்சிடென்ட்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்து கையில வந்து பிளாக் கலர் ஆர்ம் பேண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் உத்தப்பா இன்னைக்கு 88 ரன் அடிச்சிருந்தாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா IPL வரலாற்றிலே அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர். ஆல்சோ சிவம் டூபே 95 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாரு. அவருக்குமே பாத்தீங்கன்னா IPL ஹிஸ்டரியிலே வந்து அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான். இதை தாண்டி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சுவாரஸ்யமா பாத்துருந்தீங்க நடந்து முடிஞ்ச மேட்ச்ல அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றாங்க. வரைக்கும் டாடா சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது யோகி. SC College of Arts and Science. For admission details, click the link in description.